கருப்பின ஆண்களை மட்டுமே இலக்காக கொண்டு அரசாங்கமே ஒரு கொடூர ஆராய்ச்சி பண்ணுச்சு. அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? 600 ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் இலவச மருத்துவம் பார்க்குறோங்கிற பேரில், பொய்யின் பேரில் இந்த ஆய்வுக்காக இழுத்துட்டு போகிறாங்க ஆய்வாளர்கள். அவங்க யாரும் பணக்காரங்க கிடையாது, அதிகார வர்க்கம் கிடையாது, ஏன் சொந்தமாக விவசாயம் செய்கிறதுக்கு இடமே இல்லாத வறுமையில் வாழும் மனிதர்கள். இவங்களுக்கு ஏதாச்சுன்னா யாரும் கேள்வி கேட்க வரமாட்டாங்கன்னு அந்த அரசாங்கத்திற்கு, அந்த அரசாங்க ஊழியர்களுக்கு நல்லாவே தெரியும். 40 வருடமாக மருந்து இருந்தும் மருந்து இருக்குன்னு நல்லாவே தெரிஞ்சும் அந்த 600 மனிதர்களுக்கும் அநீதி அப்படிங்கிறது இழைக்கப்பட்டுச்சு. அதோட விளைவு என்னன்னு தெரியுமா? 2 தலைமுறைகளாவது இந்த ஆய்வின் காரணமாக பாதிக்கப்பட்டாங்க, அதுவும் கருவில் இருக்கும் குழந்தை உட்பட. அமெரிக்க அதிபரான பில் கிளின்டன் கூட இந்த ஒரு ஆய்வுக்கு பகிரங்க மன்னிப்பு கேட்டாரு. What the United States government did was shameful and I am sorry. ஒரு அமெரிக்க அதிபரே பகிரங்க மன்னிப்பு கேட்பதற்கான காரணம் என்ன? அங்க அந்த ஆண்களுக்கு என்னதான் நடந்துச்சு? அந்த ஆய்வு தான் என்ன? மனித குல வரலாற்றில் மிகவும் கொடூரமாக நடந்த இந்த ஒரு ஆய்வை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போறோம். இது தமிழ் டிகோட்ஸ் வழங்கும் பிஹைண்ட் டோஸ்ட் டோஸ். இந்த ஒரு பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு எல்லா லிங்க்குமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மனிதர்கள் மேல் நடந்த ஆய்வுன்னு சொன்னதும் நம்மளுக்கு ஞாபகம் வருது ரஷ்யன் ஸ்லீப் எக்ஸ்பிரிமெண்ட். கரெக்டு தானே? நடக்காத ஒரு விஷயத்தையே இந்த அளவுக்கு பேசி பூதாகாரமா மாற்ற முடிஞ்ச நம்மனால உண்மையிலே நடந்த இந்த ஒரு விஷயத்தை பத்தி பேச யாருமே வரல. ரஷ்யன் ஸ்லீப் எக்ஸ்பிரிமெண்ட்டை விட மிகவும் கொடூரமான ஒரு ஆய்வு தான் இந்த டஸ்கிகி எக்ஸ்பிரிமெண்ட். அது 1932 டஸ்கிகி இன்ஸ்டிடியூட், மெக்கான் மாகாணம். இந்த 20ஆம் நூற்றாண்டுல அமெரிக்கால அதிக நபர்கள் சிவில்ஸால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதிலும் மிக அதிகமான அளவில் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு மாகாணம் தான் இந்த மெக்கான் மாகாணம். கிட்டத்தட்ட 35% மேற்பட்ட மக்கள் இந்த சிவில்ஸால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இதனால ஆராய்ச்சியாளர்கள் தாங்க நினைச்ச வேலையை இங்க ஈஸியா சாதிக்க முடிஞ்சிச்சு. கெட்ட ரத்தத்துக்கு இலவசமா மருத்துவம் பார்க்கணும்னு சொல்லிட்டு 600 மனிதர்களை இந்த ஆய்வுக்காக உள்ள இழுத்துட்டு போறாங்க. அந்த 600 மனிதர்களுமே அது வரைக்கும் மருத்துவர்கிட்டையும் மருத்துவமனைக்கும் போகாத நபர்கள் தான். இங்க ஆப்பிரிக்கா அமெரிக்கர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா? இனவெறி. இவங்க ஆராய்ச்சி நடத்துகிற அந்த சமயத்துல சட்டப்படி அடிமைத்தனம் முடிவுக்கு வந்திருந்தாலும் அவர்களுடைய மனப்பான்மை அப்படிங்கிறது மாறவே இல்லை. அந்த மனப்பான்மை மாறாத மனிதர்கள்ல அறிவியல் ஆராய்ச்சி செய்யும் மனிதர்களும் அடங்கும். இந்த அறிவியல் ஆராய்ச்சியில இந்த இனவெறி எந்த அளவுக்கு ஊறி இருந்துச்சுன்னா, இந்த ஒரு ஆய்வு தவறுன்னு தெரிஞ்சும் இதுல எந்த தப்பும் இல்லை, தொடர்றதுக்கு முழு உரிமையும் இருக்குன்னு சொல்லிட்டு மேலதிகாரிகள் தொடர அனுமதிச்சாங்க. அப்படி அந்த மனிதர்கள் அனுபவிச்ச கொடுமையை நம்மளால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. இதற்கு தலைமை தாங்கினது அமெரிக்காவோட பொது சுகாதாரத்துறை, அதாவது US பப்ளிக் ஹெல்த் சர்வீஸ். இந்த ஆய்வோட டியூரேஷன் 6 மாசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிர்ணயம் பண்ணி தான் ஆய்வை ஸ்டார்ட் பண்றாங்க. செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற பால்வினை தொற்றுல இருக்கும் ஒரு தொற்று தான் இந்த சிஃபில்ஸ். ஆரம்பத்தில் இந்த நோய் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அது வெளியவே தெரியாது, ஆனால் போக போக ஒரு சில அறிகுறிகள் அப்படிங்கிறது காட்டும். அந்த அறிகுறிகள் எல்லாத்தையும் கண்டுக்காம விட்டுட்டா மரணம் மட்டும்தான் நிச்சயம். அந்த கடைசி ஸ்டேஜில் என்னெல்லாம் நடக்குதுன்னு கண்டுபிடிக்க பயன்படுத்தப்பட்ட இந்த ஆய்வு எலிகள் தான் இந்த 600 நபர்கள். அவங்க வச்ச அந்த ஒரு கோல் சிகிச்சை அளிக்கப்படாத சிஃபில்ஸ் என்னெல்லாம் விளைவுகள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறது தான். ஆக்சுவலி இந்த ஸ்டடிக்கு அவங்க வச்ச உண்மையான பேர் டஸ்கிகி ஸ்டடி ஆஃப் அன்ட்ரீட்டட் சிஃபில்ஸ் இன் த நீக்ரோ மேல். மெக்கான் மாகாணத்தில் இருக்கும் பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் உட்பட எல்லாத்தையுமே ஃபுல் பாடி செக்கப் எடுக்கிறாங்க. அதில் சிஃபில்ஸால் பாதிக்கப்பட்ட 399 நபர்களை மட்டும் ஆய்வுக்கு உள்ளே கொண்டு வராங்க. அந்த சமயத்தில் அவங்க சொன்ன டேர்ம் தான் உங்களோட பேட் பிளட்டுக்காக, கெட்ட ரத்தத்துக்காக இலவசமாக மருத்துவம் பார்க்குறோம் அப்படிங்கிறது. அந்த காலத்தில் பொதுவாக
பல்வேறு நோய்களை குறிக்கும் ஒரு காமன் டேர்மாக தான் பேட் பிளட் அப்படிங்கிற டேர்ம் இருந்துச்சு. அப்படி கூப்பிட்டு போனவங்களுக்கு இலவசமாக மருத்துவம் பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அங்கே மருந்து தரேன், மாத்திரை தரேன் அப்படிங்கிற பேரில் அவங்க கொடுத்தது ஆஸ்பிரின், மினரல் சப்ளிமெண்ட்ஸ், அப்புறம் விட்டமின்ஸ். அதாவது நாங்கள் உங்களுக்கு மருந்து தரோம் அப்படிங்கிறத நம்ப வைக்கிறதுக்காக அவங்க கொடுத்த சப்ளிமெண்ட்ஸ் மட்டும்தான். இந்த ஆய்வு நடந்த காலகட்டத்தில் சிஃபில்ஸுக்கு மருந்து இருந்துச்சான்னு கேட்டால் இருந்துச்சு. சால்வர்ஷன், நியோசால்வர்ஷன் போன்ற மிகவும் அதிகமான சைடு எஃபெக்ட்ஸை தரக்கூடிய ஒரு சில மருந்துகள் இருந்துச்சு. மருந்து இருந்துச்சுல்ல, இந்த மருந்தை இந்த நோயாளிகளுக்கு கொடுத்தாங்களான்னு கேட்டால் எஸ் கொடுத்தாங்க. பட் மிகவும் குறைவான அளவில் கொடுத்தாங்க. 1933, அதாவது இந்த ஆய்வு ஆரம்பித்த ஒரே வருடத்தில் இந்த ஆய்வை மிக நீண்ட காலம் தொடரணும்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்ததுக்கு அப்புறமா 201 பாதிக்கப்பட்ட ஆண்களோட சேர்த்து விடுறாங்க. காரணம், பாதிக்கப்பட்ட ஆண்களிடமிருந்து இந்த நபர்களுக்கு தொற்று ஏதாச்சும் ஏற்படுதா, இவங்க கிட்ட பழகிறதுனால இந்த சிவில்ஸ் பரவுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. இங்கே போன அந்த 600 நபர்களுக்கும் நம்ம மேலே தான் ஆய்வு பண்ண போகிறாங்க, நம்ம தான் அந்த ஆய்வு எலிகள் அப்படிங்கிறது தெரியாது. இந்த ஆய்விலிருந்து அவங்களுக்கு முக்கியமாக வேணுங்கிற ஒரே விஷயம் டேட்டா. அந்த டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்காக சரியான முறையில் சிகிச்சை அப்படிங்கிறது கொடுக்கப்படலை. இந்த சிகிச்சை அளிக்கப்படாத சிவில்ஸ்னால அங்கே பல நபர்கள் பார்வை இழந்தாங்க, இதயம் சம்பந்தமான நோய்கள் வந்துச்சு, மனநலம் பாதிக்கப்பட்டு பைத்தியக்காரங்களாக மாறுறாங்க. அதை விட கொடூரமா ஒரு சில மனிதர்கள் அங்கே இறக்க வேற செஞ்சாங்க. இது எதுவுமே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. அவங்களோட ஒரே குறிக்கோள் இந்த ஸ்டடியை கண்டினியூ பண்ணணும். இந்த அளவுக்கு கொடூரம் ஒரு மனிதர் மேல செய்யணும்னு சொல்லிட்டு சக மனிதருக்கு தோணுமா அப்படின்னு கேட்டா, டஸ்கிகியோட முழு கொடூரத்தையும் பார்க்கணும் அப்படின்னா அதற்கு பின்னாடி இருந்த ஒரு சில வரலாற்றையும் சமூக சூழலையும் நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். 1865ஆம் ஆண்டு தான் அடிமைத்தனம் அப்படிங்கிறது சட்டப்படி தடைப்படுத்தப்பட்டுச்சு. அது வரைக்கும் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களுக்கு அடிமையாக தான் இருந்தாங்க. சட்டம் வந்தால் மட்டும் போதுமா? அந்த சிந்தனை மாறணும்ல, எண்ணம் மாறணும்ல. அவ்வளோ சீக்கிரம் நடந்துருமா என்ன? அமெரிக்காவோட சமூகமும் சரி, மருத்துவ உலகமும் சரி, அந்த இனவெறியிலிருந்து அவங்க வெளியே வரவே இல்லை. சோசியல் டார்வினிசம் மற்றும் சயின்டிஃபிக் ரேசிசம் என்ற பேரில் கருப்பினத்தவர்கள் உடலாலும் மனதாலும் வலிமை இல்லாதவங்க அப்படிங்கிற ஒரு போலியான பிம்பம், போலியான கோட்பாடுகள் அங்கே பரவலாக பேசப்பட்டு இருந்துச்சு. கருப்பின மக்களோட உடல்நல குறைவை சுதந்திரத்தின் விளைவாக தான் வந்திருக்கு அப்படிங்கிற வதந்தியை பரப்ப ஆரம்பிச்சாங்க. இந்த ஆய்வுக்காக அவங்க சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இவர்கள் பாலியல் விஷயங்கள்ல ஒழுக்கமற்றவர்கள் அப்படின்னும் கட்டுப்பாடற்ற ஆசை இருப்பதாகவும் சித்தரிச்சாங்க. இவங்களுக்கு பாலியல் சம்பந்தமான நோய் இயல்பாகவே இருக்கும் அப்படிங்கிற தவறான ஒரு சிந்தனையை விதைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த அளவுக்கு இனவெறியில ஊறி போன போலியான பல அறிவியல் சிந்தனைகளோட தான் இந்த டஸ்கிகி அப்படிங்கிற ஸ்டடி ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அப்போ அவங்களோட எண்ணங்கள் இந்த மனிதர்களை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மோசமான எண்ணங்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்கோ, அவங்கள எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆய்வு தொடருது. ஆனா நோயாளிகள் அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு போகிறத ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நோயாளிகள் இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அது உலக அளவில் பொருளாதார மந்தம் இருந்த காலகட்டம். அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஃபேவர் பண்ணால் உள்ளே வருவாங்கன்னு நிச்சயமாக தெரிஞ்ச அவர்கள் சுட சோறும் மருந்தும் உங்களுக்கு தரோம். ஒருவேளை அந்த நோயாளி இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட இறுதி சடங்குக்கான முழு பணத்தையும் நாங்களே ஏற்றுக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க. இந்த வாக்குறுதி கொடுத்தா மட்டும் போதுமா? அப்பாயின்மெண்ட்டை மிஸ் பண்ண நோயாளிகளை உள்ளே கொண்டு வரணும்ல, அதுக்கு ஒரு நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த நர்ஸோட பேர் யுனைஸ் ரிவர்ஸ். இறுதி சடங்குக்கு காசு கொடுக்கறது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட பாடியை அட்டாப்சி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஒரு செயல். ஆட்களை உள்ளே கொண்டு வந்தாச்சு. அவங்க வெளியே எங்கேயாச்சும் சிகிச்சை எடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது? ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணுறாங்க. அந்த லிஸ்ட்டை மெக்கான் மாகாணம் மற்றும் அலபாமா சுகாதாரத்துறையில் இருக்கும் எல்லா டாக்டர்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் இந்த நோயாளிகளில் பல பேர் இராணுவத்துக்காக செலக்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க. எப்படியோ அவங்க செக் பண்ணுவாங்க, செக் பண்ணால் அவங்களுக்கு மருந்து கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதையும் தடுக்கிறாங்க இந்த PHS. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, எங்கெல்லாம் மருந்து கிடைக்கும்,
எங்கெல்லாம் சிகிச்சை கிடைக்கும்னு இவங்களுக்கு தெரியுதோ அது எல்லாத்தையும் மிகவும் தீவிரமாக தடுத்துட்டு இருந்தாங்க. பால்வினை நோய்களை கண்டறிஞ்சு அதுக்கான சிகிச்சையும் அரசாங்கமே கொடுக்கும் அப்படின்ட்டு 1943 ஒரு சட்டம் அப்படிங்கிறது போடப்படுது. 1947 கிட்டத்தட்ட ஆராய்ச்சி தொடங்கி 15 வருடம் கழித்து பெனிசிலின் இதுக்கு முழு தீர்வு அப்படிங்கிறத உலகம் முழுவதுமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. அதை பப்ளிக்கா யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா PHS ஆய்வாளர்கள் இந்த 399 நபர்களுக்கு அந்த பெனிசிலின் ஊசி கிடைக்கிறத எப்படியோ தடுக்கணும்னு சொல்லிட்டு பல முயற்சிகளை மேற்கொண்டாங்க. ஆனா அதிர்ஷ்டவசமாக 120 நபர்களுக்கு பெனிசிலின் சிகிச்சை அப்படிங்கிறது கிடைக்குது. அதுக்கப்புறமும் ஆய்வு தொடருது. பூதம் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பூதத்தை மறைச்சா வைக்க முடியும். சரியா 1960 சான் பிரான்சிஸ்கோவை சேர்ந்த பீட்டர் பக்ஸ்டன் என்ற பால்வினை நோயை ஆய்வு செய்யும் ஆய்வாளருக்கு இந்த சிவில்ஸ் ஸ்டடியை பற்றி தெரிய வருது. இது அன்எத்திக்கலா இருக்கு, நெறிமுறையற்ற இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த நபர் இந்த ஆய்வோட மேல் அதிகாரிகிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு. கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கமிட்டி நிறுவப்படுது. என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? மாறி இருக்கணும்னா அந்த கமிட்டி அந்த ஆய்வுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு தாராளமா இந்த ஒரு ஆய்வை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் சைனை, அதுவும் அந்த நபர்கள் இறக்கும் வரைக்குமே இந்த ஆய்வை தொடரலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவர் தனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஸ்டெப்ஸை எடுத்து தான் வந்துருக்காரு. பட் இங்கே ஆய்வு தொடர்ந்துட்டு தான் இருக்கு. 1965 அந்த சிவில்ஸோட வீரியம் அந்த மனிதர்கள் மேலே ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. இருந்தும் அந்த மனிதர்களுக்கு பென்சிலின் கொடுப்பதை மிகவும் ஆக்டிவாக தடுக்க ஆரம்பிச்சாங்க. மனிதர்கள் மேலே ஆய்வு நடத்துவதற்கு WHO ஒரு சில நெறிமுறைகள்லாம் வகுத்து வச்சிருந்தாங்க. ஆனால் இது எதுவுமே அவங்க ஒரு பொருட்டா கூட மதிக்கல. பீட்டர் பக்ஸ்டன் ரொம்ப போராடி பார்க்குறாரு. ஆனால் அதுக்கு உண்டான அந்த ரிசல்ட் கிடைக்காத அந்த நிலைமையில என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே லீக் ஆன டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவரோட ஃப்ரெண்டான ஒரு ரிப்போர்ட்டருக்கு ஷேர் பண்ணுறாரு. அந்த ரிப்போர்ட்டர் ஜியான் ஹெல்லர் அப்படிங்கிற அசோசியேட்டட் பிரஸ் என்ற நியூஸ் ஏஜென்சியில் இருக்கும் ஒரு நபருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாரு. இதை வச்சு ஒரு ஆர்டிக்கலில் ஜியான் ஹெல்லர் பப்ளிஷ் பண்ணுறாங்க வாஷிங்டன் போஸ்டில் முதல் முறையாக. மறுநாள் நியூயார்க் டைம்ஸில் அந்த ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆகுது. உலக அளவில் பேசு பொருளாச்சு. கிட்டத்தட்ட 40 வருடங்கள் கழித்து 1972 40 வருட ஆய்வு உடனடியாக நிறுத்தப்படுது. இந்த ஆய்வை நிறுத்தி என்ன பிரயோஜனம்? அதுக்கான விலை அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்களே. 28 நபர்கள் சிகிச்சை அளிக்கப்படாத சிஃபில்ஸ்னால உடல் அழுகி இறந்து போகிறாங்க. அப்புறம் 100 நபர்கள் சிஃபில்ஸ்னால ஏற்படும் இதயம் சம்பந்தப்பட்ட நோய், மனநலம், நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு இறந்து போறாங்க. இங்க நோயாளிகள் மட்டும் இறக்கல, நோயாளிகளோட மனைவிகளான 40 நபர்களுக்கு சிஃபில்ஸ் அப்படிங்கிறது பரவி இருந்துச்சு. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா 19 பிறந்த குழந்தைகளுக்குமே இந்த சிஃபில்ஸ் அப்படிங்கிறது பரவி இருந்துச்சு. இந்த ஆய்வு எந்த அளவுக்கு கொடுமையா இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சில நபர்களோட உதவியோட இந்த PHS மீது ஒரு வழக்கு அப்படிங்கிறது தொடரப்படுது. வழக்கு தொடர்ந்த 2வது வருடத்தில் அதற்கான தீர்ப்பும் வெளிவருது. கிட்டத்தட்ட $10 மில்லியன் 1972 காலகட்டத்திலேயே அங்கே இறந்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கும் நபர்களுக்கும் பிரித்து தரப்பட்டுச்சு. உயிரோடு இருக்கும் நபர்களுக்கு அவங்க இறக்கும் வரைக்கும் அந்த ஒரு நோய்க்கான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுங்கிற ஒரு உத்தரவாதமும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. 2009 அந்த ஆய்வில் பயன்படுத்தப்பட்ட கடைசி மனிதர் உயிரிழந்தார் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த கொடூரமான ஆய்வுக்கு தான் 1997 பில் கிளின்டன் அவர்கள் பகிரங்கமாக ஒரு பொது மேடையில் மன்னிப்பை கோரினார். ஹிட்லரோட நாசி விஞ்ஞானிகள் கைதிகள் மேலே செஞ்ச நாசி ஹியூமன் எக்ஸ்பிரிமெண்ட்ஸை பற்றி நம்ம இதுவரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அமெரிக்காவில் தன்னோட சொந்த மக்களை ஆய்வு எலிகளாக மாற்றி ஒரு ஆய்வுக்காக பயன்படுத்தின இந்த ஒரு விஷயத்தை யாரும் பேசவே இல்லை. இந்த ஒரு நோய்க்கு சிகிச்சை இருக்குன்னு நல்லாவே தெரியும். அந்த நபர்கள் இறப்பதை கை கட்டி வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு வந்தாங்க. இதில் உச்சக்கட்ட கொடுமை என்னன்னு தெரியுமா? இந்த ஆராய்ச்சி பண்ண ஒரு நபர்களுக்கு கூட தண்டனை அப்படிங்கிறது கிடைக்கல. இது ஒரே இடத்துல ஏதோ தவறால நடந்த ஒரு ஆராய்ச்சின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இதை விட மோசமாக இன்னொரு இடத்துல இதே மாதிரியான எக்ஸ்பிரிமெண்ட் அமெரிக்காவில் நடந்திருக்கு. அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு இன்னொரு முக்கியமான அதிபரும் பகிரங்க மன்னிப்பு கேட்டார். யார் அந்த அதிபர் அப்படிங்கிறதையும்
அங்க என்னெல்லாம் கொடுமை நடந்துச்சு அப்படிங்கிறதையும், டஸ்கிகி எக்ஸ்பெரிமெண்ட்டே எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கான கொடுமைகள் அங்க நடந்துருந்துச்சு. அந்த மனதை உழுக்கும் அந்த ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். இது தெரிஞ்சு மட்டுமே இத்தனை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா தெரியாம எத்தனை எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குமோ